டேய் பிள்ளை விடுங்கடா. டேய் பிள்ளை விடுங்க. இசை ஓடாதா. ஐயோ இல்ல பிள்ளை விரட்டாதீங்களே. சிரிப்ப பாரு பிள்ளைக்கு. இல்ல பிள்ளை விரட்டாதீங்களா. ஏ சாலோடு இசை ஓடாத. அண்ணன் திட்டம் பாரு. ஓடாத. அப்படிதான் ஓடுவியா? தங்கம்ல வா, நீ அப்பா கிட்ட வா. அங்க ஏதோ வசமா சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கான். அங்க அவனை அடிச்சு போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாரு இது சும்மா விடக்கூடாது. எப்போ என்னமோ இது நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா. ஏ தங்கம்ல எதை விடக்கூடாது? இல்ல மாமா, இந்த விஷயத்தை நம்ம இதோட விடவே கூடாது. ரைட்டு வந்து கூட்டிட்டா. என்ன விஷயமா? அதே இப்ப 2 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கிடுங்க மாமா. நான் சொல்லிட்டேன். என்னங்க இல்ல பிள்ளையாம வெட்டுறீங்க? யாரு? நாங்க வெட்டணுமா? அவன் எங்களை வெட்டினா மூச்சு வாங்கி ஓட்டிட்டு வரான்னு தெரியல. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குனே. சில்வண்டா பறந்துருது. இருக்கிற சில்லு போல ஓட்டமா. என்ன? ஆமாமா, இந்த மாட்டு பையில விடவே கூடாது. என்ன கத்தி சொல்லிட்டா? இப்ப என்ன பண்ண? அப்பட்ட இல்ல பிள்ளைக்கு சாப்பிட விட்டுல. அப்படி சாமான் இப்பதான் உருட்டுனதுக்குதான் இந்த ஓட்டம். சரி வா கிளம்பல. என்ன விளையாடுறீங்களா? என்ன மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க இல்ல கிளம்புறேன் வந்தாச்சுல கிளம்புறேன். நீ மாமா நீங்க யோசிச்சு பேசுறீங்களா இல்ல யோசிக்காம பேசுறீங்களா? அதுக்காக நான் என்ன இங்கேவா இருக்க முடியும்? என் பிள்ளைய கூட்டிட்டு நான் கிளம்புறேன். என் பிள்ளைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்க இருந்ததுன்னு என் பிள்ளைக்கு ஆபத்து வரும். நான் என் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன். தயவுசெய்து இந்த ஊரை விட்டு என்ன விடுங்க. நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். என்ன என் பிள்ளைய பிடிச்சிட்டு என்ன சித்தாரியா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெளிநாட்டுக்கு போறேன். என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன். தயவுசெய்து யாரும் தடை போடாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன மாமாச்சு உங்களுக்கு? நாங்க இருக்கும் போதே பிள்ளைக்கு ஆபத்து வருது. நாங்க இல்லனா என்ன நடந்தது பாத்தீங்களா? நாங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் இந்த என்னதுக்கா இருக்கும். இனிமேல் புள்ளைய கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க ஏதாவது பேசுறீங்க மாமான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னோட மிரட்டி பாக்கியா? என்ன மிரட்டல ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. யார் பிள்ளைங்கள எவன் கை வைக்கிறது? சொல்லிட்டேன். நான் படிச்சு பேசாம இருங்க. கேட்கறதுல பெரிய மனுஷன் தானே. பெரிய மனுஷன் தானே. மாமா கிட்ட கோப்படாத. என்ன சாங்கிட்டா? அவன் ரொம்ப துள்ளுதான். அவன் கோப்படல என்ன தப்பு இருக்கு? உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவிய? அவன் சொல்றது என்ன தப்பு இருக்குது? பேசாம இருக்க வேண்டியதானே. நான் எதுக்கு உங்க எச்சிக்கல் சோறு சாப்பிட்டு இருக்கணும்? நான் என்ன ஊனமா? இல்லன்னா எதுக்கு நான் வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்கணும்? சொல்லு. எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? எங்க சொத்தே கேளுங்க, உங்க பேர்ல எழுதி தரோம். சும்மா தேவையில்லாத பேச்சுல பேசிட்டு இருக்காதீங்க. அவருக்கு இப்ப சொத்து பிரச்சனை இல்ல, கௌரவ பிரச்சனை. அப்படித்தானே? பரவாயில்ல, உங்க முகத்திலே நாங்க முடிக்க மாட்டோம். இன்னொரு பகலா இருக்குது, அதுல போய் இருங்க. ஆனா புள்ளை எங்க கிட்ட இருப்போம். இனி புள்ளையெல்லாம் உங்களை நம்பி தர முடியாது. என் புள்ளைய தர மாட்டேன்னு சொல்லிருக்கு நீ யாருல? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க மாமான்னு பார்க்க மாட்டேன். புள்ளைய தர முடியாதுன்னா தர முடியாது. இல்ல மாமா, இதுக்கு மேல புள்ளைய தர முடியாது. அவன் கோபப்படுறது சரிதான். இதுக்கு மேல எங்க புள்ளைய நாங்க தர மாட்டோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. நேற்று என்ன நடந்தது நினைச்சு பார்க்க முடியுதா? உடம்பெல்லாம் நடுங்கி போகல. அவருக்கு இன்னும் அது புரியவே இல்ல. என்ன நடந்துக்குன்னே அவரால் யூகிக்க கூட முடியல. பொண்ண தூக்குடா. புள்ள கிட்ட கத்தி எடுத்துரு. கொண்டு துண்ட மாக்கிறேன். அசைஞ்ச தலையை எடுத்துருவோம். ஒரு அடி எடுத்து வச்ச உன் புள்ளத்தல தரையில கிடக்கும். பாக்குறியா? அவன் சின்ன பிள்ளை விட்டுருங்க. உங்களுக்கு நடந்த வேணும். எனக்கு நட சண்டைக்கு என் பிள்ளை விட்டுக்கடா. சின்ன புள்ளதான் எங்களுக்கு வேணும். புள்ள மேல கை வச்ச கொண்டு தொட வைக்க. கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுத்தாரு எங்க பாஸ். இவ்வளவு அழகான கரும்பு கொடுப்பாருன்னு தெரியாம போயிட்டேன். சரியான கரும்பு தான். அப்ப நான் இருக்க போய்படாத. மரியாதை என் பொண்ணை விட்டுறேன்.
அவன் அசைஞ்ச அவன் தலைய போட்டு டேய் இதுக்கு முன்னாடி உயிரோட இருக்க முடியாதா பார்க்கலாம் நான் கரும்பு சாப்பிட்டுட்டு வரேன் டேய் அவன் அசைஞ்ச தலைய போட்டு இங்க பார் உன் புள்ளைய நான் கூட்டிட்டு போறேன் ஒரு அடி எடுத்து வச்ச உன் புள்ள தலை தரையில கிடக்கும் உன்னையும் உன் புள்ளையும் எதுவும் பண்ண மாட்டோம் கொஞ்ச நேரம் உன் புள்ள கூட அப்படி இப்படி அவ்வளவுதான் ஹேய் டேய் அவளை தொட்டு தாலி கட்டினவன் யாருன்னு உனக்கு தெரியாத அவனோட சொத்து நாய்வா உன் மூச்சு காத்து படுக்க முடியாது உன் உசுரை எடுத்துருவான் அந்த கருப்பு சிங்கம் இது செம்புலிங்க கோட்டை தண்ணி தனியா என் பிள்ளைய வச்சு வளர்த்துட்டு இருக்க சும்மா வளர்த்துட்டு இருக்கேன்னுச்சியா செம்புலிங்க கோட்டைனாலதான்டா பார்க்கலாம் எந்த சிங்கம் வந்து உன் புள்ளைய காப்பாத்துதுன்னு வருவான்டா அவன் சொத்தை காப்பாத்துறதுக்கு கட்டாயம் வருவான் டேய் அவன் ரொம்ப பேசுறான் அவன் தலையை எடுத்துரு நான் போய் கரும்ப தின்னுட்டு வரேன் வருவான்டா என் கிங்ஸ் ராஜா புள்ள என் புள்ள தொட்டு தாலி கட்டினா வருவான்டா யார் மேல கை வச்சுக்கிட்டு இருக்க வந்தேன் மட்டும் இல்ல அனுப்புனவன உசுரோட இருக்க கூடாது சோழிய முடிக்கடா அம்மா பொண்ணு மேல கைய வைக்கானா அவன் சோழிய முடிக்கிறேன் வீட்டுக்குள்ள அவன் தலை பொறியில கிடக்கும் அவன் வம்சமே இருக்காதுன்னு நான் பொண்ண போற வேலையை மட்டும் பாருட யார் மேல யார் கை வைக்கிறது நான் சொன்ன வேலைக்கு வச்சுதான் முடிச்சிடறேன் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருன்னு ஈஸியா அம்மா கொடுத்து கிளம்புன நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் யார் பிள்ளை மேல கை வச்ச என் பிள்ளை மேல கை வச்ச சிவா கிளம்பு என்ன மீறி எவனும் உன்னை தொட முடியாது என்ன மீறி எவனும் உன்னை தொட முடியாது கடைசி வரைக்கும் இவ கூட வாழுவேன்னு வாக்கு கொடுத்துட்ட எவனும் என் தலைக்கும் சரி என் கருத்துக்கும் சரி வேலை பேச முடியாது உங்க பொண்ணு கூட 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்வேன் நம்பிக்கையோட வாங்க வீட்டை பார்க்க வாங்க இது திட்டம் போட்ட சரி விடியும் போது ஊருக்குள்ள இசை கரப்பட்டுட்டாலும் ஊர் முழுக்க பேசணும் அதுதான் இங்க போட்ட சரி நீங்க இங்க இருந்தா அது உண்மையாயிரும் செவ்வளிங்க கோட்டைக்குள்ள வாங்க என்ன சொல்ற வீடியோக்குள்ள ஊர் முழுக்க பரப்பணும் அதுக்கு ஆள் செட் பண்ணிருக்கானுங்க ஏற்கனவே ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வச்சிருக்கானுங்க இந்நேரத்துக்கு பிள்ளைங்க இருந்தா அவ்வளவுதான் நீங்களும் இங்க இருக்கக்கூடாது நம்ம வீட்டுல இருக்கணும் அப்புறம் எவன் பேசுறான்னு நானும் பாக்குறேன் வாங்க உங்களுக்கு புரியுதா என்ன அப்படிலாம் எங்க பிள்ளைங்க அனுப்ப முடியாது நீங்களும் இங்கே இருங்க என் பிள்ளை இங்கே இருக்கட்டும் இந்த ரவுடி பையல குடும்பத்துல என் பிள்ளையா எப்படாலும் எப்படி அசிங்கப்படுவா இது அவ வீடு எப்படி அசிங்கப்படுவா இந்த குடும்பத்துல என் பொண்ணு இருக்கதே அசிங்கம்டா தேவையில்ல பேச்சலாம் பேசிட்டு இருக்காருங்க ஒழுங்கா வீட்டுல இருக்க வழிய பாருங்க நான் என் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன் இசைவா அப்பா இருக்க ஒண்ணும் ஆகாது வா ஒண்ணும் ஆகாது எப்படி பாதுகாப்பு கொடுத்துட்டாரு நீ ரொம்ப பேசுறா சொல்லிட்ட அதெல்லாம் முடியாது எங்க பிள்ளைல அனுப்ப முடியாது உனக்கு என்னடா இவ்வளவு திமிரு இல்ல அவன் கரெக்டா இருக்கும் எங்க வீட்டு பொண்ணை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு நாங்க பாத்துக்கிடுவோம் உன் கூட பிறந்த பொறுப்புனால அப்படியே செய்யறதுலாம் கரெக்டா போயிடும் நீங்க என்ன சொன்னீங்க நான் இப்ப என்ன சொன்னேன் ஒரு சொல்ல இசைவா நம்ம கிளம்பலாம் இல்லையா இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்களே கூட பிறந்த பொறுப்பா எங்களை யார சொன்னீங்க நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களா அண்ணன் தானே அதுதான் அப்படி சொன்னேன் இல்ல நீங்க ஏதோ தனிப்பட்ட முறையில சொன்னீங்க என்ன சொன்னீங்க உண்மை சொல்லுங்க என்ன விஷயத்த மறைக்கீங்க நான் எதையும் மறைக்கல கவிதை இப்ப நான் தானே பேசிட்டு இருந்தேன் ஆமாண்ணே நீதான் பேசிட்டு இருந்த உண்மை சொல்லுங்க நீங்க இப்ப யார சொன்னீங்க எதை சொன்னீங்க என்ன நான் எதுவும் சொல்லல உண்மை சொல்லுங்க மாமா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் ஆனா எங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்க உண்மை சொல்லுங்க மாமா அவனை தானே சொன்னீங்க சாரனை தானே ஏதோ சொன்னீங்க உங்க வீட்டுல இருக்கானே ஜானு அவன் கிட்ட கேளு என்கிட்டயா என்ன உளறிட்டு இருக்கீங்க ஏதோ தெரிஞ்சிருக்குது வாய் திறக்க மாட்டீங்கல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க எதை இப்ப வளர்ந்தீங்களே என்ன இசை வேலை பேசிட்டு இருக்க வா வீட்டுக்கு போலாம் என் பிள்ளை எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும் மரியாதையை என் விசா திருப்பி கொடுத்துருங்க நான் ஃபாரினுக்கு போறேன் என் பிள்ளைய கூட நான் கிளம்புறேன் அது நடக்காது அதெல்லாம் எங்க பிள்ளை எங்க கூட தான் இருப்பான் கூட்டிட்டு போங்க அவளுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய விட்டு எங்க உசுறு எங்கேயும் போவாது இந்த உசுறு போகுதுன்னா அது அவளுக்காக மட்டும்தான் அப்படி மாதிரி பேசுறானு
என்னமோ மாமா சொன்னாரு. டேய், மாமா என்னமோ சொன்னார்ல. அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாங்கல. பிறந்த சர்டிபிகேட் எடுங்க. அவன் உங்ககிட்ட என்ன கேட்கறான்னு உங்களுக்கு புரியல? புரியல. ஏன் புரியல? அது பீரோல தான் எங்கேயும் இருக்கும். ஏன் இல்ல என் சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்டேன். ஓ, பட்டு சர்டிபிகேட் பாரு. அந்த காலேஜ்ல இருந்து முழுசா முடிக்கலையா? சர்டிபிகேட் கிடைக்கல. அப்புறம் நம்ம காலேஜ்ல தானே படிச்சேன். உங்களுக்கு தெரியாம இருக்காத. என் டேட்டா பத்தி சொல்லுங்க. இல்ல அது இது சரியா ஞாபகத்துல இல்லையே. அது ஹாஸ்பிடல்ல தானே பிறந்திருப்பேன். எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லுங்க. அது அங்க நான் பிறந்த ஊர்ல அங்க ஒரு சின்ன ஹாஸ்பிடல்ல தான் பிறந்தேன். பரவாயில்ல, கிராமத்துல பிறந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். தெரியுமா என்ன இப்ப உங்க ரெண்டுத்துக்கு என்ன? என் சர்டிபிகேட் தானே கேட்டா கொடுங்கண்ணா. இவனை எதுக்கு உங்க அண்ணன் வீட்டுல கொண்டு விட்டு வளர்த்தீங்க? இவன் பிறந்தது எனக்கு ஞாபகத்திலே இல்லையே. நீனும் சின்ன பையன் என் வீட்டுல கொண்டு வளர்த்தேனா? ஏற்கனவே 2 பேரும் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. போத வரைக்கும் நீனும் ஜாலிங்க தான் கடந்தீங்க. எல்லாரையும் போட்டு ஒண்ணா வளர்க்க முடியல. அதான் சரி இவனை எங்க வீட்டுல வளர்ப்பாங்கன்னு கொண்டு விட்டேன். உங்க வீட்டுல ரொம்ப வசதி தானே. காலேஜ்லாம் வச்சு நடத்துனாங்க அந்த காலத்திலே. ஸ்கூலு காலேஜ்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். அவ்வளவு பெரிய பணக்காரத்தை விட்டு வளர்த்திருக்கீங்க. சர்டிபிகேட் கூடவா இல்லாம இருக்கும்? இவன் பிறந்ததை பெருசா கொண்டாடாம இருந்திருப்பீங்க. சர்டிபிகேட் எடுங்க பெரியமா. அது பீரோல தான் இருந்துச்சு, பார்க்கணும். அதுவும் எங்க இருக்கா எங்க வீட்ல இருக்கான்னு தெரியல. நான் போன் பண்ணி கேட்டுட்டு சொல்லுதேன். மாமா பேசும்போது நீ தானே பேசுன? ஆமாண்ணே, ஒரே அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொன்னாரு. சரி, ஒரே அப்பனுக்கு பிறந்த பிள்ளைனா என்ன அர்த்தம்? அப்படின்னா நானும் கிங்ஸன் ராஜா பத்த பிள்ளையா? அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரே ரத்தம். என்னமோ மாமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவன் எப்படி என்னமோ சொன்னாரு மாமா. அப்பா, நீங்க அங்க வச்சு சாரன் மாமா பத்தி தானே என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு நீ இப்ப தேவையில்லாம ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, நீங்க டபுள் கேம் ஆடுறீங்க. எனக்கு நல்லா தெரியுது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யார் மேலடா கை வைக்கிறீங்க? அது செம்புலிங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்னு வீரப்பா பேசுறீங்க. அதே அவர் வந்த உடனே வேற மாதிரி பேசுறீங்க. அங்க என்னன்னா வேற மாதிரி சாரன் மாமாவையும் கிங்ஸி மாமாவையும் நீங்க ஏதோ சொன்னீங்க. இங்க வந்து கேட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தப்பா ஆச்சுது? உங்களுக்கு என்ன தப்பா உண்மை தெரியும்? ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. இங்க பாரு, சீக்கிரம் வெளிநாட்டுக்கு போகணும், புரியுதா? அப்பா அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிருக்காங்கப்பா. இந்த மண்ணை விட்டு மட்டும் நீ போயிடாதே. என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா. லூசு திரும்ப பேசிட்டு இருக்காத. உங்க அம்மா இருந்து எத்தனை வருஷம் ஆகுது? இல்லப்பா, அம்மா அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்கப்பா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் அம்மா தான் என்ன வழி நடத்துனாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? நான் பிறந்ததுல இருந்து ஈலக்கா கிட்ட என்ன கொண்டு சேர்த்ததுல இருந்து கிங்ஸி மாமா கிட்ட என்ன கொண்டு சேர்த்ததுல இருந்து எல்லாமே அம்மா வழிகாட்டுதல் தான்ப்பா. பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பாக்குறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான்ப்பா தெரியும். ஒரு தாயோட அன்பு எவ்வளவு தூய்மையானது, ஒரு தாயோட அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கத நான் உணர்ந்திருக்கேன்ப்பா. எல்லாரும் இறந்துட்டு நினைச்சப்போ ஈலக்கா மூலம் என்ன காப்பாத்த வச்சது அம்மா. அவகிட்ட என்ன தூக்கி கொடுத்ததும் அம்மா தான். பாதி எரிஞ்ச நிலையில உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது கூட அம்மா என்ன காப்பாத்திருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, அதனாலதான் ஈலக்கா அந்த வயசுல எனக்கு தாயானா. அந்த பொண்ணா? ஆமாப்பா, ஈலக்கா தான் என்ன தூக்கிட்டு போய் வளர்த்தா. அது மட்டும் இல்லப்பா, எனக்கு அப்பப்ப ஆபத்து வந்துகிட்டே இருக்கும். அப்பெல்லாம் யாராவது என்ன வந்து காப்பாத்துவாங்கப்பா. ஆனா நான் மயக்க நிலைக்கு போயிருவேன். ஆனா நிச்சயமா என்ன யாராவது காப்பாத்திருப்பாங்க. யார் மூலமாவது அம்மா என்ன காப்பாத்திக்கிட்டு தான்ப்பா இருந்தாங்க. எக்காத்த கொண்டு இந்த மண்ணை விட்டு மட்டும் போயிடாதனே எனக்கு பல நாள் அம்மா எச்சரிச்சிருக்காங்கப்பா. ஏன் அப்படி? ஆமாப்பா, அதையும் மீறி நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அதெல்லாம் நடக்கவே இல்ல. நம்ம ஹில்லு ஒருத்தனை கல்யாணம் பண்ண வேண்டியதா இருந்ததுப்பா. அவன் என்ன வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தான். ஏர்போர்ட்டுக்கும் போனேன். அப்பதான் அம்மாவை நான் நேருக்கு நேரா பார்த்தேப்பா. போகாதன்னு தடுத்தாங்க. இதெல்லாம் பிரமையா இருக்க போதே. இல்லப்பா, உண்மைதான். அன்னைக்கு மட்டும் அந்த முகில் கூட நாங்க போயிருந்தா என்ன வித்திருப்பான். வித்திருப்பானா? ஆமாப்பா, ஏதோ ஆராய்ச்சிக்கு நான் தேவைப்பட்டிருக்கேன். அதுக்காக வேலை பேசி என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கான். எனக்கு தெரியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்புறம் இப்போ கிங்ஸனை தான் எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு கூட்டு போறோன்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. குடும்பமா ஏர்போர்ட்டுக்கு போனோம்ப்பா. சரி, நாங்க எங்க போனாலும் ஒரே கார்ல தான் போவோம். அப்ப என்ன நடந்துன்னு எங்களுக்கு தெரியலப்பா. கார்ல எல்லாருமே மயங்கிட்டோம். அந்த குடும்பத்துக்காரங்களுக்கு உயிர் போற நிலைமையில கூட என்னை காப்பாத்திட்டு தான் அவங்க உயிர் போகணும்னு நினைப்புப்பா. அவங்களுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டாங்கப்பா. அவங்க ஷர்ட்டுக்குள்ள
என்ன பொத்தி பாதுகாத்தாங்கப்பா. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்பா. நாங்க எல்லாருமே தானா தான் கண்ணு முழிச்சோம். நான் கண் முழிக்கும் போது கூட ஜான் மாமா ஷர்ட்டுக்குள்ளதான் இருந்தேன். அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டாரு பையனை நெஞ்சோட. சாரன் மாமா அவர் கையும் என் கையும் ஒன்னா சேர்த்து கட்டி வச்சிருந்தாரு. கிங்ஸின் கார் கண்ணாடி யாரும் திறந்துடக்கூடாதுங்கக்காக கதவுலயே கை வச்சு மயங்கிந்தாருப்பா. உசுறு போற நிலைமையில கூட யாரும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்கப்பா. ஃபர்ஸ்ட் நான் தான்ப்பா கண்ணு திறந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வரல, அதனால நான் சீக்கிரமா கண்ணு திறந்தேன். திறந்தா அம்மா காருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்கப்பா. என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஆமாப்பா, அம்மா காருக்கு முன்னாடி இவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், காப்பாத்திட்டேன். ஆனா நீ இனிமேல் இந்த ஃபாரினுக்கு போறதை நினைச்சு பார்க்காத, அது உனக்கு வேண்டாம், ஆபத்துன்னு சொன்னாங்கப்பா. நீ இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயுமே போக கூடாதுன்னு சொன்னாங்கப்பா. அப்பெல்லாம் நான் உங்களை பத்தி கேட்பேன்ப்பா. என்ன சொல்லுவா? தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன்னு அம்மா சொல்லுவாங்கப்பா. வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. இப்ப என்ன, நான் கிங்ஸி மாமா கூட சேர்ந்து வாழக்கூடாது, அவ்வளவுதானே. அந்த வீட்டுக்கு நான் போக கூடாது, அவ்வளவுதானே. நான் போக மாட்டேன்ப்பா. அவங்க யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். ஆனா இங்க இருந்து நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. அம்மா ஆத்மா எப்பவுமே கிங்ஸி மாமா சுத்தி தான்ப்பா வரும். கிங்ஸி மாமா கூடயே தான்ப்பா அம்மாவே இருக்கும். கிங்ஸி மாமாவும் எனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அதுக்கு முன்னாடி அங்க வந்துருவாரு. அவருக்கு அது புரியல, நான் தான் கண்டுபிடிச்சேன் அது அம்மா தான் கூட்டிட்டு வராங்கன்னு. இதெல்லாம் மாயமோ மந்திரமோ இல்லப்பா, ஒரு தாயோட சக்திப்பா. தான் பெத்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு தாய் செத்ததுக்கு அப்புறமும் போராடுற ஒரு போராட்டம்ப்பா. அம்மா உயிரோட இருந்தாலும் அம்மா தான், செத்தாலும் அம்மா தான்ப்பா. அவங்க ஆத்மா எப்பவும் புள்ளைய சுத்தி தான்ப்பா வரும். கை புள்ளைய பாதியில தவிக்க விட்டுட்டு போன ஆத்மாப்பா, அவ்வளவு லேசில சாந்தி அடையாது. அம்மா ஆத்மா இங்க தான்ப்பா சுத்திக்கிட்டு இருக்கு. நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? உன்னாலதான் அந்த குடும்பத்துக்கு ஆபத்து வருதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? பொன்னிமாக்கு தெரியாது. நான் அவகிட்ட சொல்ல வர நேரம் அவ இல்ல, அவகிட்ட சொல்லலாம் நினைக்கிற நேரம் உசுரோட இல்ல. நான் இப்ப எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன்? இல்ல, இவ இங்க இருந்தானா அந்த குடும்பத்துக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கும். இங்க பாரு, என்னாலும் பரவாயில்ல, நாம இங்க இருந்து கிளம்பலாம். அப்ப வேண்டாப்பா, அத நான் சொல்லிட்டேனே. இனி அந்த குடும்பத்து பக்கமே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே. வேண்டாம், நான் சொல்றது கேளு, நாம இங்க இருந்து கிளம்பலாம். அந்த குடும்பம் சம்மதிக்காதுப்பா. உங்களுக்கு தெரியாது, அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன ஆனாலும் சரி, எதை வேணாலும் இழப்பாங்க, என்ன மட்டும் இழக்கவே மாட்டாங்க. உசுறு வேணுமா உனக்கு, உன் பிள்ளை வேணுமான்னு கேட்டா என்னதான் வேணும்னு சொல்லுவாங்க. உசுரை துச்சமா நினைச்சிட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன எப்படிப்பா விட்டு கொடுப்பாங்க? அவங்க ஒரு காலமும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்னாலே அந்த குடும்பம் அழிஞ்சிரும். சொன்னா கேளு, என்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இசை நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? கேட்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்க மாட்டேன். ஜானப்பவா இருக்கட்டும், அந்த வீட்டுல யாரா இருக்கட்டும், என்ன பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா தெரியும்? நீங்க என்னங்க கூட்டிட்டு வந்து நினைக்கீங்க, ஆனா அவங்க எப்பவுமே இங்க தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும். அவனுக்கு இங்கதான் மாத்தி மாத்தி டூட்டி பார்த்துட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ஒண்ணு பிரிஞ்சு ஒரு நொடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆளுக்கு ஆளா மாத்தி மாத்தி வந்து என்ன பாத்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க கையால நான் சாப்பிடறத விட அவங்க கையால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன காலேஜுக்கு கூட்டு போறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல அந்த குடும்பம். என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க, அங்க என்ன பாதுகாக்கிறதுக்கு அந்த வீட்டு பொம்பளைங்க அத்தனை கொண்டு வச்சிருக்காங்க. கூடயே இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன அவ்வளவு லேசலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. வீணா உங்க பிடிவாதனால எனக்கு எழுதிட்டு போயிடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னால அந்த குடும்பத்தை பிரிஞ்சு வரவே முடியாதுப்பா. இங்க பார், உன்னால அந்த குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த குடும்பம் நிம்மதியா வாழணுமா வேண்டாமா? அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? என்னப்பா சொல்லுவீங்க? அந்த குடும்பம் உசுரோட இருக்கணுமா வேண்டாமா? என்னப்பா? நான் சொல்றது கேளு, அந்த குடும்பம் உசுரோட இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்படின்னா நீ இங்க இருக்க கூடாது. அப்பா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க உசுரே நாதாப்பா. சொன்னா கேளு, ஒன்னாலே அவங்க உசுறு போயிடும். இல்லப்பா. நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னால அவங்கள பிரிஞ்சு வர முடியாதுப்பா. ப்ளீஸ் பா, என்ன விட்டுருங்கப்பா. நான் வர மாட்டேன்ப்பா. அவங்கள பிரிஞ்சு நான் வர மாட்டேன்ப்பா. இசை, சின்ன பிள்ளையாவே இருக்காளே இசை, நான் சொல்றத கேளு. அவளால நாங்க செத்தாலும் பரவாயில்லை, அவளை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போக முடியாது. போற உசுறு அவளுக்காக போயிட்டு போட்டோம். எங்க புள்ளைய பார்க்காம சாகதை விட அவளுக்காக செத்து போறோம். இன்னொரு வாட்டி பிள்ளைய பிரிக்க எங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்க வைக்க கேட்டாது பண்ணுங்க. எங்க புள்ளத்தான் எங்களுக்கு வேணும். ஏண்டா மடத்திரமா பாசம் வச்சிருக்கீங்க? ஏன்னா அவ எங்க உசுறு, எங்க உசுருக்கும் மேல விவரிக்க முடியாத பந்தம். அவ எங்க உசுல கலந்தவா. போற உசுறு அவளுக்காக போயிட்டு போட்டோம். இந்த பிரிக்கிற வைக்கிறன்னு கேட்டாது பண்ணுங்க. இந்த சான் சானா இருக்க மாட்டான்.
தங்கப்புல நீ அப்பா கிட்ட வா வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா வா தங்கப்புல ஓ தங்கம் தங்கம் வா 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 அப்பா தூக்கிட்டு போறேன் வா என் தங்கம் என் வயிறம் என் பிள்ளை கதகாலம் எடுத்துட்டு வந்துட்டாரு நீ வாமா தங்கம் வா நம்ம வீட்டுக்கு போக முடியா ஓச்சோ என் பிள்ளை ஓடி ஓடி அப்படிதான் வா இப்ப தோலை இருக்க என் தங்கமே என் தங்கம் எப்படி எல்லாத்தையும் சொல்ல போறேன் கிங்ஸ்டன் ராஜா வீட்டு கிளம்புமா இருடா எனக்கு கொஞ்சம் தூரம் தான் தோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் இல்லடா பசிக்கவும் செய்ய ஆரம்பிச்சுட்டு தாகமாவும் இருக்குது இப்ப வீட்டுக்கு போனாதான் சரியா இருக்கும் கிளம்புவோம்டா சின்ன வேலை இருக்குது அதை மட்டும் முடிச்சலான்னு பார்த்தேன் இவன் தண்ணி தானே எடுக்கல தானே டேய் கிணத்து தண்ணி எனக்கு வேண்டாம்டா இல்லடா கணக்குப்புள்ள வீடு இதுலதான் இருக்குது வா கணக்குப்புள்ள வீட்லயா கணக்குப்புள்ள வீட்டுல வா சரிடா கணக்குப்புள்ள கணக்குப்புள்ள என்னடா ஒருத்தரை காணும் போலுக்கு இல்ல கணக்குப்புள்ள இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் கணக்குப்புள்ள சரி இருடா நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் வேணடா நம்ம வீட்டை பக்கம் போவோம்டா இல்லடா இப்ப போனா சரியா இருக்காது எனக்கு சின்ன வேலை இருக்குது இரு அப்புறம் கணக்கு ரோட்ல தண்ணி இருக்கதான் செய்யும் இரு நான் வாங்கி தரேன் ஏய் என்னால இருக்க முடியலடா போவோம்டா சரிடா சரிடா உன்னை பசியோட என்னால கூட்டு போக முடியாது இரு அதுக்குதான் இந்த ஏற்பாடு நீ பசி தாகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு போவேன் தாங்க முடியாதா ஏன்டா உனக்கு பசிக்குது தாகமா இருக்குன்னா எந்த இடத்துலயும் கை நீட்டி வாங்குறதுக்கு அஞ்சு போட மாட்டேன் எனக்காக என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க யாருக்கிட்டையும் கையேந்தாதவ எனக்காக என் நண்பனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் என் நண்பனுக்காக பிச்சை கூட எடுப்பேன்டா ஏன்னா நீ என் நண்பன் உசுரையே கொடுப்பேன் பிச்சை எடுக்க மாட்டேனாடா வேணடா இரு நீ பசிக்குன்னு சொல்லிட்ட என்னால தாங்க முடியாது இரு உள்ள எப்படி இருக்கும் நான் பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்பா இதுல பாட்டு வரும்னு சொன்னாங்க பாட்டே வரல நானும் தட்டி பார்த்துட்டேன் தண்ணில கூட முக்கி பார்த்துட்டேன் ஆனா பாட்டே வர மாட்டேங்குது ஒருவேளை நான் நல்ல சோப் போட்டு கழுவலையோ இன்னும் சோப் போட்டு கழுவி இருக்கணும் அப்போ நல்லா படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன பாட்டே படிக்க மாட்டேங்குது ஏ டேப் ரெக்கார்டு நீ பாட்டு படி அப்பா பாட்டு படிக்கன்னு சொன்னாரு தாகமா இருக்குதோ இரு தண்ணி குடுக்க குடிச்சதுக்கு அப்புறம் பாட்டு படிப்பியா உனக்கு தாகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அத நீ பாட்டே படிக்க மாட்டேங்க இரு நான் தண்ணி குடுக்க அதுக்கப்புறம் விக்காம பாட்டு படிச்சிருவேன் பச்சை தண்ணி கொடுக்காத வெண்ணி குடு அப்பதான் தொண்டைக்கு இதமா இருக்கும் உங்களுக்கு இது தெரியுமா தெரியும் அப்ப ஆல்ரெடி தண்ணி கொடுத்துருக்க ஆமா இதே புது ராப்டி காடா இல்ல இல்ல டேப்டி காடா எங்க அப்பா கொடுத்தாங்க அரமனையில கொடுத்தாங்க நீ அத தண்ணி கொடுத்து வச்சிருக்க ஆமா எங்க அப்பா தான் சொன்னாரு இதுல பாட்டுலாம் வருமா கணக்கு புள்ளைக்கு இப்படி ஒரு புள்ள நல்லா இருக்குது சரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா பசிக்குதா ஆமா இல்லையா இப்பதான் கொஞ்சம் இருந்தது நான் எங்க அப்பாக்கு கொடுத்து விட்டுட்டேனே இப்பதான் எங்க அப்பா அரமனைக்கு வேலைக்கு போயிருக்காங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல தந்திருப்பல இல்ல பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியுமா 10 நிமிஷம் பொறுத்தா ஒல வச்சா எப்படி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிரும் பொறுத்திருக்க முடியுமா இல்ல என் ஃப்ரெண்டு பசியோட இருக்கான் அவ்வளவு நல்லா பொறுக்க முடியாது இப்பவே எனக்கு வேணும் இப்பவே எப்படி சமைக்க முடியும் எனக்கு வேணும் நீ என்ன பண்ணுவே அது போல எனக்கு தெரியாது இப்ப வேணும் என்ன இப்படி லாதிட்டீங்க அதே நீ சிரிச்சுக்கிட்டே கேட்க நான் எப்பவுமே அப்படிதான் நான் அப்படி இல்ல எனக்கு எப்பவும் கோவம் வரும் நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டா இருப்பேன் நல்லா இருக்குது வா ஏதாவது பண்ணி கொடு ஏதோ பொண்டாட்டிட்ட பார்த்து சீக்கிரம் சமைச்சு சோத்த போடுன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன சொன்ன ஏதோ பொண்டாட்டிட்ட யாராவது சீக்கிரம் சோத்த போடுன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாரு நான் யாரு அதிகாரம் பண்ணி சீக்கிரம் சோறு போட சொல்றீங்க அது எனக்கு தெரியாது சீக்கிரம் சோத்தா சரி குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமா ஆகும் கொஞ்சம் பொறுமையா இருங்க 15 நிமிஷம் தான் அதுக்கு மேல 1 நிமிஷம் தர மாட்டேன் சீக்கிரம் சமையல் பண்ணு அத்தை இப்படி ஒரு கோகார நான் பார்த்ததே இல்ல எங்க அப்பா இப்படி கோவமே பட மாட்டாவே நேரத்தை கடத்தாத சீக்கிரம் சோத்த பொங்க அத்தை பசிக்குன்னு தெரிஞ்சிருக்கல ரெண்டரை முன்ன கட்டியா வர வேண்டியதுதானே இல்ல வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சோமா பசியோட எப்படி வீட்டுக்கு போக முடியும் இருங்க இப்ப சோறு ரெடி ஆயிரும் இல்லம்மா பரவாயில்ல மெதுவாவே சமையல் பண்ணு இல்ல அவன் பசி தாங்கிட வேண்டாம் சீக்கிரம் சோற பொங்க அந்த பொண்ணு பாவண்டா நீ பட்டினியா கிடக்க என்னால தாங்க முடியாது அவளுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் ஆமாமா என் மேல ரொம்ப பாசம் அது நான் தான் கணக்கு பிள்ளைக்கு இந்த ரேடியோ தூக்கி கொடுத்தேன் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தது சரி கணக்கு பிள்ளைட்லயும் குடும்பம் இருக்குதே ஒண்ணு கொடுத்து விட்டா அவங்க மேல வச்சு பாத்துக்கிடுவாங்களே நினைச்சு கொடுத்து விட்டேன் இந்த பொண்ணு அது என்ன பண்ணிருக்கான்னு கேளு 3000 ரூபாடா அந்த பொண்ணு அது என்ன பண்ணிருக்குன்னு கேளு ஏமா ரேடியோ பாட்டு படிக்குமா எங்க அப்பா நல்ல பாட்டு படிக்கணும்னு சொன்னாங்க பாட்டே படிக்கல அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி கொடுத்து வச்சிருக்கேன் குளிச்சத்தி பறிக்கலாம் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டு படிக்கும் சிரிக்காதடா சரி பாவண்டா அது வெள்ளந்தியா இருக்குது வெள்ளந்தியா இருக்காளா 3000 ரூபாடா சரி விடுடா
நல்ல நேரம் அரமனையில இருந்து உங்க அப்பாவுக்கு டிவி கொடுக்கல. டிவினா அரமனையில ஒரு பெட்டில ஓடிக்கிட்டு இருக்கா அதுதானே டிவி? ஆமாமா. ஆமா அதுக்குள்ள போய் எப்படி எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடுறாவ? அத்தி உள்ள என்னமா இருக்காவ எல்லாரும் எப்படி எல்லாரும் உள்ளுக்குள்ள போய் இருக்காவ? வெளி உலகம் தெரியலடா அவ்வளவுதான். அந்த பொண்ணு நான் சோத்துக்குள்ளே வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அப்படி பேசுறா. அந்த பொண்ணுக்கு வெளி உலகம் தெரியல. நீ சும்மா திட்டி விட்டாதடா. ஏன் இதெல்லாம் முன்ன பாத்துருக்க மாட்டாளா? சொந்தக்காரங்க வீடு ஊருக்காரங்க வீட்டுல எல்லாம் பாத்துருக்க மாட்டா. அதான் இப்ப எல்லார் வீட்லயுமே டிவி இருக்குதே. எங்க 1-2 வசதியான வீட்டுல மட்டும் தான் டிவி இருக்குது. எல்லார் வீட்லயும் இல்லையே. ஊர்ல கூட ரேடியோல கூட நான் வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். அது கூட அந்த பொண்ணு பார்த்தது இல்ல. ஏமா நீ இதுக்கு முன்னாடி இந்த டிவி ரேடியோ எல்லாம் பார்த்ததே இல்லையா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தியா? ஏமா இதான் இப்ப நிறைய வீட்டுகள்ல இருக்குதே. நீ பார்த்தது இல்ல? எங்களெல்லாம் யார் வீட்டுக்குலயும் விட மாட்டாவல்ல. எதுக்கு? நாங்க பஞ்சமலைக்கு வந்திருக்கோம்ல. நாங்க என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாதா. அதனால எங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. நான் யார் வீட்டுக்குள்ளயுமே போனதே இல்ல. என்கிட்ட எந்த பிள்ளையுமே விளையாடுறதுக்கு வராது. நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு வெளி உலகம் தெரியாதுன்னு. உனக்கு பிடிச்ச பிள்ளைங்க கிட்ட பழகு, பிடிச்ச வீட்டுக்கு போ. உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றது யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. எல்லாருமே தான் சொல்றாங்களே. அத்தி இன்னைக்கு ஊரையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானே. நம்ம வீட்டுக்கு போலாம் வாடா. ஊர்ல ஒரு பயம் இல்லாம எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருக்கணும். முடிச்சிருவா. நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னா அது அரமனை வீட்டுக்கு மட்டும்தான். அரமனை மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ளலாம் போயிருக்கேன். அதான் உங்களுக்குலாம் வேலை எடுத்து கொடுத்தனே அந்த கிங்ஸ்ல ஐயா வீட்டுக்கு, அங்கதான். நாங்க போறது அரமனைக்குள்ள மட்டும்தான். படிச்சது வச்சதெல்லாம் மாஞ்சல எஸ்டேட்ல. அங்க நீங்க வந்துட்டியா? அங்கதான் 12ஆம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா தான் சுவார் பொங்கி போடுறதுக்கு ஆள் இல்ல. இனி அப்பா கூட வந்து இருன்னு கூட்டிட்டு வந்துட்டாவ. நான் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். உங்க அப்பாக்கு நீ ஒரே புள்ளையா? அக்கா இருக்கா. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நான் 5ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது எங்க அம்மா செத்து போயிட்டாவ. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரையெல்லாம் என்ன கொண்டு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துட்டாவ. எங்க அப்பாக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருக்காரா? ஆமா. ஆனா அது எங்க அப்பா கூட வாழ மாட்டேன்னு மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாவ. என்னடா அம்மாங்கிற வார்த்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லடா. தாங்க முடியலடா. உனக்கு நான் இருக்கேன்டா. எல்லாமா நான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப பசிக்குதோ? அனாதையா வாழ்றது ரொம்ப கொடுமைடா. நீ அனாதையா? நான் இருக்கேன். எல்லாமா உனக்கு நான் இருக்கேன். தாங்க முடியலடா. சீக்கிரம் தங்கச்சி வர சொல்றேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு வழிய பாரு. இல்லடா அவளுக்கு என் கூட சேர்ந்து அனாதையா ஆயிடக்கூடாது. என்ன சொல்ற? உனக்குன்னு ஒரு குடும்பம் வரட்டும். அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. அப்போ எனக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சிரும்ல. திரும்ப சொல்றேன், கல்யாணம் என் வாழ்க்கையில வேண்டாம். என்ன நம்பி வந்த பாவத்துக்காக அவளையும் சேர்த்து போட்டு கொன்றுவானுங்க. என் வாய் சிறந்த மண்ணை வாழ விட மாட்டானுங்கடா. உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்டா. உன் பிள்ளைன்னு சொல்லாமலே நான் வளர்த்து காட்டுறேன்டா. என்ன நீ நம்பு. என் பிள்ளைங்க நானோடி மாதிரி வாழணும்டா. உயிருக்கு பயந்து ஓடி வாழணும். வேண்டாம்டா. அது என் பிறக்க போற பிள்ளைக்கு அந்த தண்டனை நான் கொடுக்க மாட்டேன். உன் புள்ள கம்பீரமா தோரணையா மகாராஜாவா வாழ்வான். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? உசிருக்கு பயந்து ஒரு காலமும் ஓட மாட்டான். அவனை மாவீரனா மாத்த வேண்டியது என் பொறுப்பு. உன் புள்ளைய மாவீரனை நான் வளர்ப்பேன். அவனுக்கு 6 வயசு வரதுக்குள்ள அவனுக்கு உலகத்துல அத்தனை கலைகளை நான் கத்து கொடுப்பேன். நீ அப்பான்னு சொல்லாமலே. என்னடா சொல்ற? டேய் உன் புள்ளைய மாவீரனை மாத்துவேன். உன் புள்ளைன்னு சொல்லாமலே இந்த மண்ணில் அவன் கொடி பிறக்கும். அதுக்கு நான் பொறுப்புடா. அதெல்லாம் நடக்குமாடா? நீ என்ன நம்புடா. சத்தியமா சொல்றேன். உன் புள்ள இதே மண்ல செம்புலிங்க கோட்டை கட்டி கம்பீரமா பெரிய மாவீரனா வாழ்வான்டா. டேய் அவனுக்கு நான் செம்புலிங்கன்னு பேர் வைக்கணும்னு வச்சிருக்கேன்டா. டேய் ப்ளீஸ்டா. உன் புள்ள இதே உள்ள கம்பீரமா வாழ்வான்டா. டேய் டேய் என்ன நம்புடா. டேய் எப்படி போதாலும் எனக்குலாம் 2 பிள்ளை 4 பிள்ளைன்னு பிறக்கும். எப்படிடா வளர்ப்ப? டேய் அப்படி மட்டும் பிறந்துச்சு வச்சுக்க, என்ன மாதிரி உலகத்துல அதிர்ஷ்டக்காரன் எவனுமே கிடையாது. அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். உன் புள்ளன்னு சொல்லாமலே நான் வளர்க்கேன்டா. என்ன நம்பு. நான் மூலக்காரன் நம்புவல. எனக்கு உடம்பு முழுக்க மூலன்னு நீ நம்புறல. நம்புற அப்போ நீ எனக்கு வித விதமா குழந்தைங்களை பெற்று கொடுக்க. அந்த குழந்தைங்களை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். எனக்கு பிறக்கிறது எல்லாமே முரட்டு பயில இருக்கும். வளர்க்க முடியாடா. அந்த முரட்டு சிங்கங்கள் தான் எனக்கு தேவை. நான் வளர்ப்பேன். புள்ள ரெடி பண்ணிடலாம். வெக்கிறதுக்கு தாயி. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கேத்த ஜோடியை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். என்னடா சொல்ற? போக போக தெரியும். எனக்கு இப்ப பசிக்கு. வா. என்னமோ பண்ணுத. பண்ணிக்க. என்னம்மா சாப்பாடு ரெடியா? எப்படி? அதெல்லாம் ரெடி ஆயிட்டு
எனக்கு வேண்டாம், இவனுக்கு மட்டும் கொடு. அதெல்லாம் இல்ல, 2 பேருக்கு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். உட்காருங்க. நான் அவனுக்கு மட்டும் தான் சமைக்க சொன்னேன். நீங்க 2 இவ்வளவு பாசமா இருக்கீங்க. உங்களை பார்க்க வச்சுட்டு அந்த அண்ணன் சாப்பிடுவாங்க, கட்டாயமா சாப்பிட மாட்டாங்க. அதான் 2 பேருக்கு சேர்த்து சமைச்சிட்டேன். என் கிங்ஸின் ராஜாவுக்கு ஏத்த பொண்ணு, குணம்லாம் நல்லதா இருக்குது. சரி உட்காருங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு அமுதமா இருக்குடா. ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? அவ்வளோ டேஸ்டா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. அந்த பொண்ணு தினமும் வந்து சமைக்க சொல்லலாம். நான் வேலைக்காரியெல்லாம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர மாட்டேன். அந்த அரண்மனைக்கு ராணியாவை தான் உன்னை கூட்டிட்டு போவேன். வேலைக்காரியெல்லாம் வேண்டாம்டா. இல்லடா, அந்த பொண்ணு சமைச்சது உனக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க. பிடிச்சதுன்னு சொன்னேன். வேலைக்காரி என்ன கேட்கல. உனங்க சாப்பிடு. என்னடா, சரி சாப்பிடு. என்ன அழகான டேஸ்டா இருக்கு தெரியுமாடா. நான் நல்லா சமைச்சிருக்கேனா? சூப்பரா இருக்குமா. தேங்க்ஸ் அண்ணே. சரிம்மா. அண்ணே, நான் பார்க்கணும்னா நீங்க என்ன ஒண்ணாவே சுத்ததில்ல. நீங்க என்ன அண்ணன் தம்பியா? இல்லம்மா, நண்பர்கள். அண்ணே, நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னே. சரிம்மா. நல்லா இருக்கு உங்க 2 இப்படி பார்க்கிறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயா, இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குடிக்க தண்ணி போட்டுட்டு வரட்டுமா? இல்லம்மா, தந்தல போதும், இருக்கட்டும். சரி, போயிட்டு வாங்க. இதுல கொஞ்சம் நிலப்பத்திரமோ கொஞ்சம் பணமும் இருக்குது, வாங்கிக்க. உனக்கு ஊருக்குள்ள மக்களோட மக்களா வளரணும்னு ஆசை. ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா வீட பாரு, அதை நானே பேசி முடிச்சு உனக்கு வாங்கி கொடுக்க. இது நிலப்பழத்தோட பத்திரம். இல்ல கொஞ்சம் பணம் இருக்குது, ஆசைப்பட்ட பொருளை வீட்டுக்கு வாங்கிக்க. இதெல்லாம் எதுக்கு? பசி நினைப்போ, மனசால சாப்பாடு போட்டியே, அதுக்குதான். தான் பசிக்கே மத்தவங்க முன்னாடி கையெழுந்ததுக்கு வெக்கப்படுற இந்த காலத்துல நண்பனோட பசிக்காக என்கிட்ட வந்து கேட்டீங்க பாருங்க. அதுக்காக தான் எந்திரிச்சு வந்து சமைச்சு போட்டேன். நீங்க இந்த காசு பணம் கொடுப்பீன்னு நான் சமைச்சு போடல. எனக்கு ஒண்ணு பங்கெல்லாம் வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு போனா என்கிட்ட 4 பிள்ளைல பேசினா போதும். நான் ஊருக்குள்ள போகும்போது என்ன ஒதுக்கி வைக்காம என்னமா தரமா போறேன்னு கேட்கறதுக்கு 4 ஜனம் வேணும். அவ்வளவு பண்ணி கொடுங்க போதும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பங்களெல்லாம் எனக்கு வேண்டாம். வீட்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி 4 பேர் தானா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஊருக்குள்ள பெரிய பங்களால இருந்தா உன்னை தேடி எல்லாருமே வருவாங்க. இல்ல, அப்படி நான் பணக்காரி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுறவங்க வேண்டாம். நான் இப்படி இருக்கும்போதே என்கிட்ட பாசமா இருக்கிறவங்க மட்டும் போதும். என் கூட பிறந்த அக்காலே என்னை விட்டுட்டு போயிட்டா. பணத்துக்காக தானே எல்லாரும் ஒதுக்கி வைக்காங்க. அந்த உறவு எனக்கு வேண்டாம். நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்ன நேசிக்கிறவங்க மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அப்போ இந்த காசு பணம் வேண்டாமா? இந்த சோறு பொங்கலுக்கு எனக்கு 1 ரூபா கூட ஆகல. அதுக்கு இவ்ளோ பணம் கொடுக்கீங்க. இந்த விறகு இந்த தோட்டத்துல உள்ளது, இந்த பானை எங்க முதலாளி கொடுத்தது, மீன் இவங்கள ஆத்துல பிடிச்சது, இங்க விளையிற காய்கறி போட்டு தான் குழம்பு வச்சேன். நான் இதை என்ன பெருசா செஞ்சுட்டேன்? ஓசில எனக்கு கிடைச்சது, அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு போய் பணத்தை கொடுக்கீங்க? சேச்சி, அது அசிங்கம். கேவலம் பணத்துக்காக தான் நீங்க போக கொண்டாடுங்க. நல்லவங்க இருக்காங்க, நமக்கு தான் தெரியாது. நீ இதை வாங்கிட்டா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. வாங்கிக்க. சீ, அரவருப்பு. அது எனக்கு வேண்டாம். நிஜமாவே வேண்டாமா? சீச்சி, வேண்டாம். நான் ஒருத்தங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டா அதை திருப்பி வாங்குறது இல்ல. இதுல வச்சுட்டு போறேன், தேவைப்பட்ட நேரம் எடுத்துக்க. அது உங்க விருப்பம், ஆனா அது எனக்கு வேண்டாம். சரி, சோத்து பண்ணி கழுவி போடுவோம். இனியா, சொல்லுங்கண்ணே. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்னண்ணே? சொல்லுங்கண்ணே. நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. அன்னைக்கு என் கூட வந்தானே என் ஃப்ரெண்டு, தெரியும், சொல்லுங்க. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதியா? என்னண்ணே இப்படி கேக்கீங்க? எனக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசானே? தப்புதம்மா. இல்ல, அவனை புரிஞ்சு நடக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்களுக்காக தேடி பார்க்கறதுக்கும் யாரும் இல்லவும் இல்லை. அதான் நான் கேட்டுட்டேன். அவனுக்கும் வயசுலாம் கிடையாது, அவனுக்கும் 20 வயசு தான் ஆகுது. இல்ல, கேட்கணும்னு தோணுச்சதுதான் கேட்டுட்டேன். எங்களுக்குன்னு கேட்டதுக்கு யாரும் இல்லை, அதனாலதான் கேட்டுட்டேன். எங்களுக்குன்னு யாரும் கிடையாது, அதனாலதான் கேட்டுட்டேன். இனிமேல் இப்பெல்லாம் கேட்காதீங்க. இல்லம்மா, அவன் உண்மையை சொல்லிருக்கேனே, மறுட கோவக்காரன். யாரும் கல்யாணம் பண்ணதுக்கு முன் வர மாட்டாங்க. நீ ரொம்ப கொணவுல பொண்ணா இருந்த, என் நண்பனுக்கு பொருத்தமா இருப்பேன்னு நினைச்சேன். அவனுக்கும் ஒரு துணை தேவை. நீ தாயா மனைவியா எல்லாமா இருப்பேன்னு நினைச்சேன். உன் குணத்தை பார்த்துதாமா கேட்டேன். அவனுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு துணை தேவை, அது நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுட்டேன். அவன்கிட்ட அன்பா அவனை மனுஷனா பாக்குறதே நீ மட்டும்தான், அதான் அப்படி கேட்டுட்டேன். அண்ணே, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. தெரியும். பின்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அவர் உங்களுக்காக சமைக்க சொல்லி கேட்டாருன்னா
நீங்க என்னைய அவருக்காக கேக்குறீங்க? எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. போக போக தெரியும். உனக்கு சம்மதமா மட்டும் சொல்லு. எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்குது. நீங்க என்ன அவ கூட என்ன வாழ சொல்றீங்க? அவன் பார்க்கதான் முரட. ஆனா அவனுக்கு ஒண்ணு புடிச்சிட்டுன்னு வச்சுக்க, அவனை மாதிரி பாசக்காரன் இந்த உலகத்திலே கிடையாது. அவனை பத்தி தெரியாம ஒரு பொண்ணுகிட்ட வந்து நான் அப்படி கேட்பேனா? அவன் உண்மையில ரொம்ப பாசக்காரமா. உசிரையே கொடுப்பான். அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக உசிரையே கொடுப்பான். அவன் அன்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம். 100% உண்மையான பாசத்தை காட்டுவான். அவன் பாசத்துல பொய்யே இருக்காது. நிஜமாவா? ஆமாமா. அவனுக்கு மட்டும் உன்னை பிடிச்சதுன்னு வச்சுக்கைய, உன் மேல உசிரையே வச்சிருவான். அப்படியா? ரொம்ப பாசக்காரன். வெளியில தான் முரட. அது அவன் தொழில், அதனால அப்படி இருக்கான். மத்தபடி அவன் ரொம்ப பாசக்காரன். ஆனா அவ எப்பவும் வெறப்பாலா இருக்காவே. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க பாசம் காட்டுவீன்னு சொன்னீல, அதான். உனக்கு போக போக பிடிக்கும். நீ பிடிச்சதுக்கு அப்புறம் சரின்னு சொன்னா போதும். இல்ல, அன்னைக்கு நான் கிட்ட ஊருக்குள்ள என்ன யாருமே விடலன்னு சொன்னப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்பமே அவிய கோணம் எனக்கு புரிஞ்சுட்டு, அடுத்த நொடியே ஒரு பத்திரத்தை காட்டி உனக்கு அந்த ஊருக்குள்ள எந்த வீடு வேணுமோ அதை எடுத்துக்கன்னு சொன்னவ பாருங்க. அப்பமே புரிஞ்சுது அவிய கோணம். இப்ப நீங்க வேற அவிய உண்மையா பாசம் கட்டவன்னு சொன்னீல, அதான் பிடிச்சது. பிடிச்சிருக்கு. ஆனா நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாத. இங்க பாரு, அவனை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கலாம். நான் உனக்கு எங்கெங்க சிக்னல் கொடுக்கணும் அங்க கரெக்டா வந்துரு, சரியா? அத்தை, இது என்ன விளையாட்டுன்னு தெரியலையே. நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிட்டல? அண்ணன் எனக்கு தீங்கு செய்ய மாட்டா, என்ன நம்பு. ஓகே சரி. சரி, நீ போயிட்டு வா. என்ன தேடி வந்துட்டு இருப்பான். நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. அவள பிடிச்சது. ஆனா அவ ரொம்ப கோவப்படுது. அவள அத்தை சோத்த அடுப்புல வைக்கணும். தண்ணி கொறிட்டு போவ. கொத்தாத. கொத்துன கழுத்தை எடுத்து போட்டுறேன். சத்தம் போடாத. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு போயிடுவேன். மூச்சு போடுற சவுண்ட் கூட கேட்க கூடாது. கழுத்தை எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா வேண்டையா, விட்டுருங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா, நான் தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. ஐயா தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. உன் கூட இந்த கூட்டாளி அவனு சொல்லிட்டேனா, உன் போனம் அது மிஞ்சம். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் போனம் கூட சின்ன பின்னமா வாழும். உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட சொல்லிருக்க முடியாது. பொம்பளைங்க கூட பார்க்க மாட்டேன். ஈவரக்கம் தாச்சனை எனக்கு எதுவுமே இருக்காது. நான் யாரும் தெரியல. கிங்ஸின் ராஜா, ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. என் குடும்பத்தை விட்டுருங்க ஐயா. நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஐயா. நான் இதுல எதுவும் சம்பந்தப்படல, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஈவரக்கம் தாச்சனை பார்க்காம அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். கூட்டாளிய காட்டி கொடுத்துட்டு போ. இல்ல பாக்குறியா? இப்ப பாக்குறியா? உன் பேத்தி தானே அது. ஐயா ஐயா வேண்டையா. ஐயா வேண்டையா, விட்டுருங்க ஐயா. ஐயா வேண்டுங்க ஐயா. ஐயா என் பேரனை விட்டுருங்க ஐயா. கிங்ஸன் ராஜா, கிங்ஸன் ராஜா, என் பேரனுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அவனை விட்டு, அவனை விட்டு. கழுத்தறுத்து போட்டுற சொல்லு. அவன் தான் இப்படி பண்ண சொன்னான். அவன் தான் விஷம் வைக்க சொன்னான், நான் வச்சேன். அவன் வைக்க சொன்னா நீ வச்ச. கழுத்தறுத்து போடுறேன் பாரு. அதான் நீங்க கேட்ட உடனே சொல்லிட்டேன். அதான் நீங்க கேட்ட உடனே சொல்லிட்டேன். ப்ளீஸ் ராபர்ட், இவன் தலை உடம்பு நடு தெருவுல கிடக்கணும். இத பார்த்து அவன் பயந்து வந்து சரணடையணும். இந்த கிங்ஸ் ராஜாக்கு வந்து சரணடையணும். எல்லாவன தலையும் இப்படிதான் கிடக்கணும், புரியுதா? நடு வீடு எடுத்து கொண்டு போடு போ. ஓகே கிங்ஸ் ராஜா. என்ன இந்த கத்திய கழுவித்தா. நீ கோச்சத தண்ணி வச்சு இன்னும் நிறைய ரத்தத்தை பார்க்க இருக்கு. சுத்தமா கழுவித்தா. பொடி பொடின கழுவி கொடு. சீக்கிரம் 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 கழுவு. இன்னும் நிறைய வெத்தலை எடுக்க வேண்டியிருக்கேன்.
டேய் கிங்ஸ் ஐயோ ஐயோ போச்சே உனக்கு வரக்கூடாது சொல்லிருக்கல நீங்க வரக்கூடாது சொல்லல இல்லையா டேய் நான் தான் கதையை முடிக்கிறேன் சொல்லுங்க நீ 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 எதுக்குடா ஐயோ நக்கலவரே கொண்டா நக்கலவரே ஹாய் காலமணி சொன்ன ஐயோ நக்கலவரேண்டா நீ இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போற புரியுதா 3 மணிக்கு ஃபிளைட் ரெடியாரு போ நான் 2 சொல்லி முடிக்க முடிச்சுட்டு வரேன் உன்னை ஃபிளைட் தூரணும் நீ சீக்கிரம் கிளம்பு இல்ல உன்னை போட்டு கலைவானுங்க போ நான் சொன்னதே போன்னு சொன்னேன் தொடச்சியா தருவா தொட 3 மணிக்கு ஃபிளைட் சீக்கிரம் கிளம்பு இன்னும் 2 வெத்தலை எடுத்துட்டு இருக்கு எடுத்துட்டு வரேன் என்ன